ஒரு 12 சத்தியம் கொடுத்தார். ஒரு 12 நான் முதலமைச்சர் ஆகும் பொழுது என்ன பிராமிஸ் கொடுத்தார்? எடுத்தோடனே சொன்னார், மகளிருடைய பாதுகாப்பு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். வேற யாரும் கிடையாது, இங்க நான் கண்காணிப்பேன். இதுக்கு ஒரு தனியா துறை உருவாக்கப்படும், ஸ்ட்ரெயிட்டா உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்க என்ன 1000 ரூபாய் கொடுக்க, ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் ஒரு வருஷம் கொடுக்கவே இல்லை. கேட்டா சர்வே பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, 1.5 வருஷம் முடிச்சு. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. திடீர்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 5000 ரூபாய் போட்டுட்டு, உங்களுக்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் வருது, இவ்வளோ குளிர்லேருந்து வெயிலுக்கு வந்துட்டீங்களே, நீங்களாம் இந்த ஊரை விட்டு 5000 ரூபாய் கொடுக்குறேன், ஊட்டி கொடைக்கானல் பக்கம் போயிடுங்க, சென்னை பக்கம் இருக்காதீங்க. என்ன ஒரு கருணை மனசு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. பாப்பா இதெல்லாம் பெண்கள் பார்க்காமலே இருக்காங்க, கேட்காமலே இருக்கிறாங்க. நீங்க அவதூறு சொல்றதெல்லாம் காதல கொடுத்து கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த 5 வருஷம் நீங்க செய்த எல்லா அநியாயம் மனசுல ஏறி 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 என்னைக்கு ஓட்டு போற மிஷினை வைப்பீங்க அன்னைக்கு பட்டனை உடைச்சாலும் உடைப்பாங்க. தேர்தல் கமிஷன் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன், 1க்கு 2 மிஷினா வச்சுக்கோங்க. கோவத்துல விசில் அமுக்க 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 அந்த பட்டனே உடஞ்சிரும். உங்களுடைய அவதூறுக்கான பதில் என்ன தெரியுங்களா? 82 அந்த அம்மா கட்சியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி எந்த பெண்ணை நோக்கி எவ்வளவு கேவலமா பேசினாங்களோ இந்த சமூகம், அப்படி பெண்களை வைத்து நம்மளுடைய தலைவரை தவறாக பேசும் பொழுது அவர் அமைதியா இருக்கிறாருன்னா ஒவ்வொரு பெண்கிட்ட இருக்கக்கூடிய எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க என்ன வேணா திட்டிக்கோ, 5 வருஷம் நீ என்ன ஆட்சி பண்ண, அதுக்கு பதில் சொல்லு. இந்த தலைவர் சொன்னாரு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். இவங்க 5 வருஷம் என்ன தவறு செஞ்சாங்க? எங்க திரும்பினாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போக முடியுமா? இன்னைக்கு ஒரு இபி டிபார்ட்மெண்ட்ல 36% ஏற்றிருக்காங்க. யார் விலை ஏத்துனது? பஸ் ஃப்ரீ, ஒன்லி பிங்க் பஸ்ல மட்டும்தான் ஃப்ரீ. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொன்னாரு? தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவசம்னு சொல்ல, கட்டணமில்லா பேருந்து.